இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டோனட் அதுக்கு நடுவில் நீங்கள் நிற்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் இன்ஸ்டா ஐடி, ப்ராடக்ட் இல்லை உங்கள் பிஸ்னஸ் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். கேப்கட் அப்ளிகேஷனில் உங்கள் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் அழுத்தி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பிடிக்குதோ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட் அனிமேஷன் அதுக்குள்ளே போங்க. இதில் லூப் அந்த ஹெட்டிங் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டோனட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த அனிமேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடை நீங்கள் கீழே ஃபாஸ்ட், ஸ்லோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் வீடியோவை காப்பி பண்ணி இன்னொரு லேயரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டூப்ளிகேட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர்லே ப்ரெஸ் பண்ணி அதை மேலே கொண்டு வாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. டாப் மோஸ்ட் லேயர் இருக்கிற வீடியோவில் ரிமூவ் பிஜி போயிட்டு ஆட்டோமேட்டிக் ரிமூவல் கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கட் அவுட் பின்னாடி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் லேயர் போங்க. லேயரில் டெக்ஸ்ட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ ஃப்ரண்ட்டில் இருக்கணும். லாஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட கட் அவுட்டை பாதியாக பிரிக்க போகிறோம். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணி அந்த ஹாரிசான்டல் மாஸ்க் வச்சு அந்த கோடை பாதி வரைக்கும் கொண்டு வாங்க. கால் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் டோனட்டுக்கு சென்டரில் நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் க்ரியேட் ஆகுது.